வெல்கம் டு பிகே பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தினையை வச்சு எப்படி ப்ரீடிங் ஃபுட் தயாரிக்கிறது தான். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ தினை, அப்புறம் ஒரு முழு முட்டை, மீன் எண்ணெய் மாத்திரை, அப்புறம் இவியான் 400 டேப்லெட். இந்த இவியான் 400 எல்லா டேப்லெட் ஷாப்ஸுமே கிடைக்கும். ஒரு அட்டையை ஒரு 25 ரூபா விலை தான் வரும். முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம், இல்லை பாய்லர் முட்டையும் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை 1 கிலோ அளவுக்கு ஒரு முட்டை யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த முட்டையை உடச்சி இந்த தினையில் ஊற்றிக்கணும். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க மெடிசன்ஸ், 2 மெடிசன், மீன் எண்ணெய் மாத்திரை, அப்புறம் அந்த இவியான் 400 அதையும் அந்த தினையிலே எடுத்துக்கணும். ஸோ இந்த மெடிசன் எப்படி கட் பண்ணி போகிறோன்னா, ஒரு சின்ன நீடில் எடுத்துக்கோங்க. இந்த ஊசியை எடுத்துகிட்டு அந்த ஊசியை குத்தி இருக்கணும். ஸோ 2 டைம் குத்துறீங்கனாலே அதை அப்படியே வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த ஊசி வழியாகவே அந்த ஃபுல்லாக இருக்க சிரப்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஸோ இந்த மீன் எண்ணெய் மாத்திரை நம்ம போடுறதுனால அதுக்கு தேவையான எல்லா ஃபேட்டி ஆசிட்ஸுமே அதில் இருக்குது. ஸோ இது வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இவியான் போடுறதுனால விட்டமின் இ கிடைக்கும். விட்டமின் இ வந்து ப்ரீடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அந்த விட்டமின் இ கொடுக்கறதுனால அதுக்கு ப்ரீடிங் டைம் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீடிங் இதை வந்துட்டு ஃபுட்ஸை வந்து நம்ம எல்லா சீசனுமே பேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சிக்ஸும் நல்ல க்ரோத் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை குச்சியோ வச்சுட்டு அந்த எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கிளறி விடுங்க. அதில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா தண்ணியிலும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியே கீழே எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா மாதிரி பார்த்து ஃபுல்லாகவே கிளறி விடுங்க நல்லா. ஸோ அந்த மாதிரி எக்கு, அந்த நம்ம கொடுத்த 2 மெடிசன் ஸோ ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். இப்போ தென்னையில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், ஃபுல்லாகவே எல்லா இடமும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு அதான் நல்லா ஃபுல்லாக ஒரே ஷேப்பாக வச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். வெயிலில் வந்து ஒரு 3 இல்லை 4 மணி நேரம் இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஸோ நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டை வந்து நல்லா கொடுத்துட்டே வாங்க ரெகுலராக பேர்ட்ஸ்க்கு. நல்ல க்ரோத்தும் அது நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நல்லாவே அதோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும்.